ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கலாத்தியா நாட்டு சபைகளுக்கு பவுலப்போஸ்தலன் கற்றுக் கொடுத்த நியாயப்பிரமாணமும் கிருபை பிரமாணமும் ஒன்றல்ல இரண்டிற்கும் இடையே வேறுபாடுகள் பல உள்ளன என்று சொல்லி காட்டி கொடுத்தவற்றை நாம் தொகுப்பாக வேதத்தின் புத்தகங்களிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளலாம். நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாக கொடுக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து மூலமாய் கிருபை பிரமாணம் வந்தது என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் மார்பில் சாய்ந்திருந்த யோவான் தன்னுடைய சுவிசேஷ புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். யோவான் 1:17 எப்படியெனில் நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின என்று பார்க்கிறோம். அதே போல இந்த நியாயப்பிரமாணம் கிரியையை அடிப்படையாக கொண்டது. கலாத்தியர் 2:16 பார்க்கிறோம், நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே எந்த மனுஷனும் நீதிமானாக்கப்படுவதில்லையே. இது கிருபையை அடிப்படையாக கொண்டது கிருபை பிரமாணம். அதே கலாத்தியர் 2:16 பார்க்கிறோம். மனிதன் என்ன செய்ய வேண்டும் என்று இந்த நியாயப்பிரமாணம் கூறுகிறது, தேவன் என்ன செய்திருக்கிறார் என்று கிருபை பிரமாணம் கூறக்கூடியதாக இருக்கிறது. இவற்றை செய்தால், அதாவது கிரியைகளை செய்தால் பிழைப்பாய் என்று சொல்லி நாம் கலாத்தியா நாட்டிற்கு பவுலப்போஸ்தலன் எழுதுகிறதை பார்க்கிறோம். முதலில் ஜீவன் பெறு, அதன் பின்பு தேவ கட்டளைகளை கைக்கொள் என்று சொல்லி இங்கே கிருபை பிரமாணமானது கூறுகிறது. கடனாளியே செலுத்த வேண்டும் என்று சொல்லி நியாயப்பிரமாணம் கூறுகிறது. கடன் இன்னொரு பதிவாளியால் அது அடைக்கப்பட்டாயிற்று என்று சொல்லி கிருபை பிரமாணம் கூறுகிறது. அதாவது நம்முடைய பாவங்களை கிறிஸ்து இயேசு தாமே சுமந்து அவர் ஒருவரே பாளையத்துக்கு புறம்பே புறப்பட்டு சென்று நமக்காக பாடுபட்டதை எபிரேய ஆக்கியோன் எழுதியிருக்கிறார். இங்கே எந்த ஒரு மனிதன் கடனாளியாய் மாறினானோ, எந்த ஒரு மனிதன் பாவம் செய்தானோ அவனே தான் அதற்கான பலியை செலுத்தியாக வேண்டும். இங்கே இன்னொருவர் அந்த இடத்திலே செலுத்துகிறார் என்று கிருபை பிரமாணமானது கூறுகிறது. தவறுதலுக்கான தண்டனையையும் மரணத்தையும் நியாயப்பிரமாணம் கூறுகிறது. கலாத்தியர் 2:16 பார்க்கிறோம். அதனை தொடர்ந்து 3வது அதிகாரம் 11வது வசனத்திலும் நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமான் ஆகிறதில்லை என்பது வெளியரங்கமாக இருக்கிறது, ஏனெனில் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. அதாவது தண்டனை என்ன, அதனுடையக்கான மரணத்தை இங்கே தவறி நாம் செய்கிற பாவத்தின் நிமித்தமாக கிடைக்கிறது என்று நியாயப்பிரமாணம் கூறுகிறது. நீதிமானாக மாற்றப்படுதல், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுதல் ஆகியவற்றை பற்றி கிருபையின் பிரமாணமானது கூறக்கூடியதாக இருக்கிறது. பாவத்தின் சம்பளம் மரணம் என ரோமர் 6:23 நாம் பார்க்கிறபடி நியாயப்பிரமாணமானது பாவத்தின் சம்பளம் மரணம் என்று கூறுகிறது. தேவனுடைய கிருபை வரமோ என்று பார்க்கிறோமே, தேவ கிருபையால் நித்திய ஜீவன் கிடைப்பதை பற்றி அங்கே ரோமர் 6:23 கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். தூய இதயம் சுத்த ஆவியை உருவாக்க சொல்லுகிறது நியாயப்பிரமாணமானது. சுத்த உள்ளம் சுத்த ஆவியை ஈவாக இங்கே கிருபை பிரமாணம் நமக்கு தரக்கூடியதாக இருக்கிறது. தேவனை நேசி என்று சொல்லி இங்கே நியாயப்பிரமாணம் உபாகமம் 6:5 சொல்லுகிறது. தேவன் உன்னை நேசித்திருக்கிறார் என்று சொல்லி 1 யோவான் 4:10 நாம் பார்க்கிறோம். அதே போல கீழ்ப்படியாமையை சுட்டி காட்டக்கூடியதாக நியாயப்பிரமாணம் இருக்கிறது. கீழ்ப்படிய துணை செய்கிறதாக இங்கே கிருபை பிரமாணம் இருக்கிறது. பழைய சிருஷ்டியிலேயே முயற்சி நடக்கிறது, புதிய சிருஷ்டியாக ஆண்டவர் நம்மை உருவாக்கி விடுகிறார். 2 கொரிந்தியர் 5:17 பார்க்கிறோம். தேவ நீதி கண்டிப்புடன் கூறப்படுகிறது, தேவ கருணை தயவுடன் இங்கே கிருபை பிரமாணத்தின் மூலமாய் கூறப்படுகிறது. இங்கே நியாயப்பிரமாணத்திலே பரிசுத்தம் கேட்கப்படுகிறது. இங்கே பரிசுத்தமானது கிருபை பிரமாணத்தில் அளிக்கப்பட்டு அதில் தொடர்ந்து முன்னேற அழைப்பு கொடுக்கப்படுகிறது. தண்டித்து விளக்குகிறது. கலாத்தியர் 5:4 பார்க்கிறோம். அனைத்து முத்தமிடக்கூடிய காரியத்தை கலாத்தியர் 3:27 கிருபை பிரமாணமானது செய்கிறது என்று சொல்லி பவுலப்போஸ்தலன் சொல்கிறார். ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளான ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே என்று சொல்லி அவருடைய அன்பை, அனைத்து முத்தமிடுகிற அன்பை குறித்து பவுலப்போஸ்தலன் எழுதியிருக்கிறார். பூரணமற்ற பலிகளை செலுத்த கட்டளையிடுகிறது. பூரணமான ஒரே பலியை விசுவாசிப்பதற்காக கிருபை பிரமாணம் கட்டளையிடுகிறதை பார்க்கிறோம். அடிமையாக்குகிறது. கலாத்தியர் 4:7 பார்க்கிறோம். பிள்ளைகள் என்கிற உரிமையை தருகிறது. கலாத்தியர் 4வது அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்தில் தவறு ஒப்புக்கொள்ளப்பட்டால் தண்டனை,
யோசுவா 7வது அதிகாரம் 20 26 வரையிலும் நாம் பார்க்கிறோம். தவறு ஒப்புக்கொள்ளப்பட்டால் இங்கே விடுதலையை இங்கே பவுல் அப்போஸ்தலன் கலாத்தியர் 5:1 அவர் அங்கே தெளிவாக எழுதியிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. விளைவு சாபம் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. இது விளைவு சுதந்திரம் என்று சொல்லி கலாத்தியர் 3:13 பார்க்கிறோம். சாபம் என்று கலாத்தியர் 3:10 நாம் பார்க்கிறோம். நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரராகிய யாவரும் சாபத்துக்குட்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லுகிறது. 3:13 மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் என்று சொல்கிறது. எவ்வளோ பெரிய பாக்கியம்! அதைத்தான் சங்கீதக்காரன் 32வது சங்கீதம் 1ஆம் வசனத்தில் எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடமில்லாது இருக்கிறதோ அவன் பாக்கியவான். ஆகவே நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினால் அல்ல, கிருபை பிரமாணத்தின் அந்த தயவை உணர்ந்து இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதினாலே நாம் நீதிமான்களாக மாற்றப்படுகிறோம் என்கிற சத்தியத்தை கடைபிடித்து வாழுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.